ஹாய் ஃபேமிலிஸ், இன்றைக்கி ஒரு ஈஸியான குழம்பு ரெசிபி பார்த்துடலாமா? செய்யறதுக்கு ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து 2 வெண்டைக்காவை நான் நறுக்கி சேர்த்து எண்ணெயில் வதக்கி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது ஒரு 5 நிமிஷம் போல் வதக்கினது தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே பாத்திரத்தில் கொஞ்சமாக கடுகு, கொஞ்சமாக வெந்தயம், அது கூடவே வெங்காயத்தை இந்த மாதிரி நறுக்கி சேர்த்துக்கோங்க. அது கூடவே கொஞ்சம் பூண்டு, இது எல்லாமே நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது வதங்கினதும் தக்காளி சேர்த்துருக்கேன். அது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம். இது எல்லாமே நல்லா வதங்கினதும் உருளைக்கிழங்கு நான் நறுக்கி சேர்த்துருக்கேன். அது கூடவே புளியை கரைச்சி சேர்த்து வச்சுக்கலாம். தேவையான தண்ணி சேர்த்துக்கோங்க. அது கூடவே கொஞ்சமாக மிளகாய்த்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்து தண்ணி சேர்த்து கொதிக்க விட்டுடுங்க. பாருங்கள், இப்போ கொதித்து வந்துருச்சு. இது கூடவே நம்ம வதக்கி வச்ச வெண்டைக்காவை சேர்த்துக்கலாம். ஏன் இது லாஸ்ட்டாக சேர்க்குறோம் அப்படின்னா, வெண்டைக்காவை முன்னாடியே சேர்த்துட்டிங்கன்னா குழம்பு ரொம்ப கொல கொலன்னு ஆன மாதிரி ஆகிடும். அதுக்காக தான் கடைசியில் சேர்க்குறோம். அவ்வளோதாங்க, குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.